லவ் பண்ணுறாரு. அந்த கேர்ள் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்கிறாரு. யூனிவர்சிட்டியை விட்டு நின்றுட்டாரு. ஸோ அவர் வந்து கிராஜுவேட் பண்ணலை, சிக்காகோக்கு மூவ் பண்ணிட்டாரு. யோசிக்கிறாரு, நம்ம வந்து இப்போ கிராஜுவேட் பண்ணல, ஸோ நமக்குன்னு வந்து ஏதாச்சும் ஒரு தொழில் இருக்கணும் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபார்மசி திறக்கிறாரு. அந்த ஃபார்மசிக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா H.H. ஹோம்ஸ் அப்படின்னு அவர் வந்து அந்த ஃபார்மசிக்கு பேர் வைக்கிறாரு. ஸோ அங்கே நிறைய கஸ்டமர்ஸ் அப்படின்னு வராங்க. இன்னொன்று இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வர ஃபார்மசிக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து இவர் கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணி அவங்களோட சொத்தை எடுத்து இவர் சொத்தாகிக்கிறாரு. இந்த மாதிரி வேலையை இவர் பண்ணுறாரு. இதுக்கு வந்து இன்னொரு பழக்கம் இருக்குது. இந்த மாதிரி பெண்களை வந்து மயக்கிறதுல வந்து ஒரு 1 நம்பர். அதாவது பெண்களை மயக்கி அவங்களோட சொத்தை எடுத்துக்குவார். வந்து எப்படி பெண்களை மயக்குவாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் என்கரேஜ்மெண்ட் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் அவங்கள கொலை பண்ணி அவங்களோட சொத்தை எடுத்துக்குவார். பொதுவாக இந்த கொலை பண்ணுறதுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். அதே மாதிரி இவர் கொலை பண்ணுறதுக்குன்னு ஒரு வீடு செட் பண்ணி வச்சிருக்காரு. பொறிகள், ரகசிய அறைகள், வெளியிருந்து பூட்டக்கூடிய கதவு, அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவர் அந்த வீட்டுக்குள்ள வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு. குள்ளே இவ்வளவு விஷயத்த அவர் செட் பண்ணி வச்சிருக்காரு. இன்னொன்று